ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்கேடில் மஸ்ட் ஹேவ் டூல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கேன்வா தான். கேன்வாக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண மாதிரி நிறைய டூல் இருந்தாலும் கேன்வா தான் நம்பர் 1. மேக்ஸிமம் வெப் டிசைனர்ஸ் ஆகட்டும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டூல் வந்து கேன்வா தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேன்வாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன்வா ஃப்ரீயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, கேன்வா ப்ரோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்ககிட்ட கேன்வா அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், TechieGlide.co/Canva. அதை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட். இது சிம்பிளாக ஜிமெயில் யூஸ் பண்ணி நம்மளால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிட்டேன். எதனால் இந்த கேன்வா ரொம்ப பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டூல் வச்சு மட்டுமே நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒயிட் போர்ட் யூஸ் பண்ணி ஏதாவது பிரெயின் ஸ்டார்மிங் ஒயிட் போர்ட் இல்லை ஃப்ளோ சார்ட் ஒயிட் போர்ட் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ரீல் எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபார்மேட்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு போஸ்ட் ஃபார்மேட்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கீங்க அண்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து ஏதாவது உங்கள் லோகோ வச்சுட்டு நீங்கள் ஏதாவது கிஃப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் யூஸ் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வெப்சைட்டுக்கு இது வந்து வெப்சைட் க்ரியேஷனுக்கு கேன்வா இஸ் அ மேஜிக்கல் டூல். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேன்வா அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வெப்சைட்டுக்கு கேன்வா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது மட்டுமே நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு கேன்வா வந்து ரொம்ப பாப்புலர். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இது நார்மல் யூசர் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஒரு வெப் டிசைனரோ ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசல. நார்மல் யூசர், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கேன்வா இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட வேண்டியது இருக்குது, கரெக்டுங்களா? அந்த போஸ்ட் போடுறதுக்கு கேன்வா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஃப்ரீ தீமும் இருக்குது, ஃப்ரீ மெம்பர்ஷிப் இருக்குது, ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே மேக்ஸிமம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இமேஜும் நீங்கள் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் லிமிட்டேஷன் இருக்கும். ஆனால் இதில் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இமேஜஸ் கிடைக்கும். அண்டு நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஃப்ரீலியே ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன தீம், எதுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை ஏதாவது ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட் இல்லை பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம் விசிட்டர் சூன் அந்த மாதிரி ஒரு ஃப்ளையர் ரெடி பண்ணுமா, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஆஃபர், தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், டுடே ஸ்பெஷல் மெனு அப்படிங்கிறது வந்து இது ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்குது. சிம்பிளாக உங்களோட கான்டாக்ட்ஸுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அனுப்பும்போது இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஓகே இன்றைக்கி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம போய் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஃப்ரீயில் நம்மளே இதை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் எடுத்து பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எலமெண்ட்ஸ் போய்க்கிறேன், ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இது செட் இமேஜ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் ப்ரீமியமுக்கும் ஃப்ரீக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போது இது எல்லாமே இமேஜஸ் எல்லாமே இது ப்ரீமியமில் தான் இருக்குது. ஃப்ரீ வேணும் அப்படின்னா நம்ம தேடி பார்த்து தான் எடுக்கணும். இப்போது இந்த இமேஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து கம் அண்ட் என்ஜாய் ஸ்பைசி மோமோஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ஓன் இமேஜ், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக இங்கே அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக உங்கள் இமேஜஸ் நீங்கள் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரீல்ஸ்க்கு ஸ்டோரிக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டோரிங்கும் போது மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இது ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ இது கூட நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே இதாக சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கொலாஜ் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை அதை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல எதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் அடிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லிஸ்ட்டஸ் எல்லாம் போட்டு என்னென்ன மெனுவோ இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிறது பண்ணிக்கலாம். சரிங்களா. அண்ட் வேறு ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஹோம்க்கு போய்க்கோங்க. இங்கே கிரியேட் டிசைன் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒயிட் போர்டு, இன்ஸ்டாகிராம் ரீல், ஸ்டோரி, ப்ரெசன்டேஷன், ஃபேஸ்புக் கவர், எல்லாத்துக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து பார்த்திங்கன்னா 1080 × 1920 பிக்சல் நம்ம க்ரியேட் பண்ணணும். டிஃபால்ட்டாக அவன் வந்து அது கொடுத்துருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்டோரிக்கு வந்து வேறு பிக்சல் இருக்கும். ஃபேஸ்புக் கவர் பேஜுக்கு வந்து வேறு இருக்கும். போஸ்ட்டுக்கு வந்து வேறு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். யூடியூப்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் பாருங்கள் பேனர் இருக்குது, சேனல் ஆர்ட், டிஸ்பிளே ஆட், லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ கூட இது மூலமாக நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா. இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ ஈஸியாக உங்கள் பிஸ்னஸை உங்களாலேயே ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா. அண்ட் இதில் வந்து ப்ரீமியம் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் ஒரு இமேஜ் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இது எல்லாமே ப்ரோவில் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரீலேயே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதில் வேணுங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதிலெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வேணுன்னா கிடைக்காது, கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னா கிடைக்காது, சைஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கிடைக்காது, ரீசைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருக்காது. ஆனால் அதெல்லாம் வந்து ப்ரீமியம் வெர்ஷனில் இருக்குது. பட் கேன்வானா என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் உங்களோட நீடுக்கு எப்படி அது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். இது கேன்வாவை பற்றி ஹை லெவல் வீடியோ தான். இதுலேயே நான் டுட்டோரியல்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபுக்கு எப்படி கேன்வா யூஸ் பண்ணலாம், வெப்சைட்ஸுக்கு எப்படி கேன்வா யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வெப்சைட்ஸ்க்கு எப்படி கேன்வா யூஸ் பண்ணலாங்கிற வீடியோ வந்து வரும். மற்ற டாபிக்ஸ் ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் TechieGlide.